எல்லாம் பக்கம் அப்படித்தானே நடக்குது. இங்க இருக்குது வரும் கீரை. அங்க எடுத்ததுல அப்புறம் என்னாச்சு? அங்க எடுத்தது வேற. சூப்பர் வீடியோல இங்க இப்ப வாங்கிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காய்கறிலாம் வாங்குறதுக்கு மீண்டும் அந்த தோட்டத்துக்கு தான் நம்ம போயிருக்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக அந்த இடத்துலையே நமக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள் எல்லாமே பறித்து கொடுப்பாங்க. நம்ம தண்டங்கீரை கேட்டிருந்தோம். ஒரு கத்தை வந்து 10 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 5 கத்தை வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், நமக்காகத்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்ருக்குறாங்க. முருங்கை தோட்டமே அங்கே இருக்குதுங்க. முருங்கைக்காய்க்கு பஞ்சமே இல்லை. முருங்காய் எல்லாமே மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம லோக்கலில் கேட்குறவங்களுக்கு ஒரு காய் 4 ரூபான்னு கொடுத்துட்ருக்குறாங்க. பாருங்க எவ்வளோ தளன்னு இருக்குது, பசுமையாக இருக்குதுங்க. பாருங்க காயெல்லாம் நிறையவே தூங்குது. முருங்காய் எல்லாமே நாட்டுக்காய்ங்க. இதில் எதுவுமே ஹைப்ரிட் இல்லை, எல்லாமே நாட்டுக்காய்கள் தான். ஒரு கட்டுக்கு அரிக்கானு நீங்கள் இங்கே பாருங்க தண்டங்கீரை அந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? எப்போ யார் போனாலும் கண்டிப்பாக அங்கே காய்கறி இல்லாமல் நம்ம வெளியே வர மாட்டோம். அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த காய்கறிகள் வச்சுருப்பாங்க. கனகாமரப்பூ இது பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் சின்ன வயசில் இது நிறையவே வச்சுருக்கேன். எங்கள் ஊர் கல்யாணத்துக்கு இந்த கனகாமரப்பூவும் மல்லிப்பூவும் தான் அதிகமாக வைப்பாங்க. இதுதாங்க ரஸ்தாளி பழம். இதுதான் நம்ம இப்போ வெட்ட போகிறாங்க. நாங்கள் 3 சீட் கேட்டிருந்தோம். எலுமிச்சம்பழம் நிறையவே இருக்குது. எலுமிச்சம்பழம் வாங்கணும். இந்த மரத்தில் முட்டு கொடுத்துட்ருக்குறாங்க பாருங்க. அந்த முட்டை எடுத்து விட்றாங்க. அப்போ தான் தார் கீழே சாயும், நம்ம பழத்தை வெட்ட முடியணும். அந்த முட்டை எடுத்துட்டாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பழம் நல்லாவே கொடுக்கலாம். இது ஏன்னா எந்த ஒரு புகை எதுவுமே கல் வச்சு எதுவுமே பழுக்காமல் இயற்கையாக மரத்துலேயே பழுத்த பழம். இந்த மாதிரி கிடைச்சா நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. எல்லாம் பக்கம் அப்படித்தானே நடக்குது. நம்ம பழம் அறுத்ததுக்கப்புறம் பூசணிக்காய் கேட்டிருந்தோம். நமக்காக தான் அறுத்துட்டு இருக்காங்க. சின்ன பூசணிக்காய், அளவான பூசணிக்காய். 2-3 பேர்த்துக்கெல்லாம் இந்த பூசணிக்காயே போதும். எலுமிச்சம்பழம் 10 பழம் கேட்டிருந்தோம். ஒரு பழம் 4 ரூபா. மரத்துலேயே இந்த மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷாக எலுமிச்சம்பழம் பறிக்கிறது மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது தெரியுங்களா? நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். அவரைக்காய், கீரை, பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், வாழைப்பழம், பப்பாளி, சுண்டைக்காயின்னு இந்த மாதிரி இயற்கையாக தேவையான காய்கறி வாங்கியாச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.